இருக்காது, டெனடேட்டிவாக தான் வரும் ரேங்க் லிஸ்ட், ஃபுல்லாக வராது. இப்போ இது இங்கே இருக்கிறத வந்து ஃபுல்லுன்னு சொல்ல, சீட் மேட்ரிக்ஸும் டெனடேட்டிவ் சீட் மேட்ரிக்ஸ் தான் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஓரளவு கொடுத்துருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட்டுக்கு நம்ம செலுத்த வேண்டியது, இதுக்கப்புறம் காலேஜுக்கு செலுத்தணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 7 to 12 வரைக்கும் இந்த வருஷத்துக்கு வந்து 7.5 to 12 வரைக்கும் செமி செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். பார்ப்போம். இவங்க கொடுத்துருக்கிறது 4.5 தான். இங்கே பாருங்கள் என்னென்னலாம் அந்த கடைசியில் பாண்டு, ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினேஷன் பண்ணுறதை பற்றி நீங்கள் வந்து ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது போடுவாங்க. அடுத்து ரேகிங்கு, ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின், உங்களுக்கு எப்படிலாம் கொஸ்டின் தோணுதோ அதே மாதிரி மற்றவங்களுக்கும் தோணும்ல, அதுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பாங்க, அது கூட தெரிஞ்சுக்கலாம். அனெக்சர் 1 to 15 வரைக்கும் லிஸ்ட் ஆஃப் டிஎஃப்சி சென்டர்ஸ் அதுவுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஒன்று ஒன்றா மெதுவாக படித்து தான் செய்யணும். நான் உங்களுக்கு இப்போ இம்பார்ட்டண்டான